ஹரியானா சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள கள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்திற்கு வாக்குப்பதிவானது இன்றைய காலை தினம் தொடங்கி தற்பொழுது வரை சுறுசுறுப்பாக நடந்து வருவதை பார்க்க முடிகின்றது. வெயில் அந்த அளவுக்கு இல்லை என்பதனால் காலை நேரங்களில் அதிக அளவில் மக்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்கள் பெண்கள் என்று பல்வேறு வயதினரும் தொடர்ச்சியாக இங்கு வந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருவதை பார்க்க முடிகின்றது. பாதுகாப்பு பணிகளை பொறுத்தவரை 225 துணை ராணுவ கம்பெனி படைகள் என்பது குவிக்கப்பட்டிருக்கிறது. 60,000 பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தவிர 11,000 சிறப்பு காவல்துறை அதிகாரிகளும் வாக்குச்சாவடி மையங்களில் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருப்பதால் இந்த இடங்களில் பாதுகாப்பு என்பது அதிகமாக தேவைப்படுகிறது. தற்பொழுது நாம் குருகிராம் பகுதியில் இருக்கிறோம். இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தான் வாக்குச்சாவடி மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முகவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களின் வாசலிலும் உட்கார்ந்து வரக்கூடிய வாக்காளர்களது வாக்குகள் இங்கு இருக்கிறதா என்பதை சரிபார்த்து உள்ளே அனுப்புகின்றார்கள். தேர்தல் அதிகாரிகளும் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இத்தகைய மொபைல் ஆப்புகள் என்பது கொடுக்கப்பட்டு உடனடியாக அவை சரிபார்க்கப்படுகின்றது. இந்த குறிப்பிட்ட தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிக்குள் வரக்கூடிய வாக்காளர்கள் சரியாக இருக்கிறார்களா போன்றவை தெரிய வருகின்றது. வாக்குச்சீட்டுகள் ஒருவேளை அவர்களுக்கு கையில் இல்லை என்றால் இங்கு இருக்கக்கூடிய இந்த எந்திரத்தின் மூலமாக உடனடியாக அவர்களுக்கு இங்கேயே வாக்குச்சீட்டுகளும் பெற்றுத்தரப்படுகின்றது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை கடந்த முறையை விட இந்த முறை அதிக அளவில் வாக்குகள் பதிவாக வேண்டும் என்பதற்காக தொழில்நுட்ப ரீதியில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த ஃபார்ம்கள் என்பதும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரிபார்த்தல் என்பதற்காக அதிகாரிகளும் இங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். அதே போல கட்சிகளை சேர்ந்த முகவர்களும் இங்கே இருந்து வரக்கூடிய வாக்காளர்களுக்கு தேவையான அவர்களுக்கான இன்புட்டுகளை கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து உள்ளே மொபைல் போன்கள் எடுத்து செல்லக்கூடாது, அதிக அளவில் மக்கள் கூடக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளும் என்பதும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அசம்பாவித சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக வெப்காஸ்டிங் மூலமாக ஒவ்வொரு முக்கியமான பதற்றம் நிறைந்த தொகுதிகளில் இருந்தும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருந்தும் நேரடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து வாக்குப்பதிவு என்பது சுறுசுறுப்பாக நடந்து வருவதை பார்க்க முடிகின்றது. ஹரியானா மாநிலத்திலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.